गणानां गणानां त्वा गणपतिं त्वा गणपतिगुं हवामहे गणपतिं त्वा गणपति. தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் செல்வா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் குற்றாலத்துக்கு போகிற வழியில் தான் இருந்துகிட்ருக்கோம். 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம். இப்போ குற்றாலத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆதி குற்றாலம்னு சொல்லப்படுற பழைய குற்றாலம். இப்போ 1 கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். குற்றாலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் என்னென்ன விஷயம் கடைபிடிக்க வேண்டியத ஒரு குறிப்பு இருக்குது, அதையும் பார்த்துடலாம். குற்றாலம் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனசில் தோன்ற ஒரு விஷயம், குற்றால அருவியில் குளித்தாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா அப்படின்னு டி.கே. நடராஜன் ஒரு பழைய படத்தில் பாடல் பாடிருப்பார். அவர் ஏன் அந்த பாடல் அப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, மற்ற அருவியில் இல்லாத குளிர்ச்சி இந்த அருவியில் இருக்குது. ஏன்னா மற்ற அருவியில் குளிக்கும்போது அவ்வளோவா நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இங்கே ஒரு தடவை வந்து குளிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நாம் இந்த அருவியில் குளிக்க போகிறதில்ல, இங்கேருந்து மெயின் அருவிக்கு போக போகிறோம். வாங்க இப்போ நம்ம இங்கே என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் தான் உள்ளது. குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது கடல் மட்டத்தில் இருந்து 167 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதனால தான் இங்கே வர தண்ணீரானது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன விஷயம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொரோனா காலகட்டம் என்பதனால இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் பூங்கா ஆகிய இடங்களுக்கு அனுமதி உண்டு. இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மாலையில் 6 மணி வரைக்கும் தான். இரவு நேரங்களில் இல்லை சாயந்தர நேரங்களுக்கு மேலே இங்கே தங்குறதோ இல்லை வரதுக்கோ அனுமதி கிடையாது. இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது, நீங்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடைவெளி விட்டு தான் வரணும். இங்கே குளிக்கும்போது சோப்பு, ஷாம்பு மற்றும் கெமிக்கல் பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. 10 வயதுக்கு கம்மியாகவும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே வர்ற உங்களுக்கு காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. என்னடா இவன் இவ்வளோ சொல்கிறானே, ஆனால் இங்கே எதையுமே யாரும் கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் இப்போ நான் உங்களுக்கு இது விஷயத்தை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சில சமயம் கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதுக்கு நீங்கள் தயாராக வரணும் இல்லையா? நீங்கள் வெளியூர்லேருந்து வரும்போது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வந்து இந்த குற்றால அருவியில் குளித்து உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் உடலுக்கு தெம்பும் வலுவும் கிடைக்கும். கண்டிப்பாக குற்றாலம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் இங்கே அருவி மட்டும் இல்லைங்க, இதை தவிர பூங்காக்களும் இருக்குது, 5 அருவிகள் இன்னும் இருக்குது, அதை தவிர 5 டேமும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் அருவி மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் 5 அருவின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் இதை விட தண்ணி அதிகமாக வருன்றாங்க. பட் நமக்கு நேர காலம் இல்லாதனால நம்ம அங்கே போக முடியல. இங்கேருந்து வரும் பயணிகளுக்கு வாகனம் நிறுத்துறதுக்கு 50 ரூபா கட்டணமாக வசூலிக்கிறாங்க. 2008, 2007, 2010, 2015 இந்த மாதிரி காலகட்டத்தில் இங்கே வந்திருப்பவங்க இங்கே வந்து குளிக்கும் முன்னாடி பாடிக்கு ஆயில் மசாஜ் செஞ்சு அதுக்கப்புறமா இந்த அருவியில் குளித்தா ரொம்பவும் உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், வலுவாகவும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால இங்கே இதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்துன்னா அது மறந்துடுங்க. இங்கே வந்து நார்மலாக இயற்கையாக நீங்கள் எப்படி குளிக்க முடியுமோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். சோப்பு, ஷாம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ்காரங்களால் தண்டிக்கப்படுவீங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குளிக்க வர நீங்கள்
கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க மோதிரம் இல்லை நீங்கள் போட்டிருக்க செயினை கழட்டி வச்சு குளிச்சிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருவி ரொம்ப உயரத்திலிருந்து ரொம்ப குளிர்ச்சியாக உங்கள் மேலே படுறதுனால உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கைகளில் இருந்தோ மோதிரமோ இல்லை செயினோ கண்டு கீழே விழும்போது அதை உங்களால் கவனிக்க முடியாது. அப்படி இருந்தால் தொலைகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் கழட்டி வைக்கணும் அப்படின்னா உங்கள் கார்க்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தங்களை மேலே வச்சுட்டு அவங்கக்கிட்ட உங்களோட உடைமைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறது இன்னமும் பெட்ரு. கண்டிப்பாக எங்களோட சேனலை புதுசாக பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கமெண்டில் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதில் குறிப்பிடுங்க. நாங்கள் எங்களோட தவறுகளை திருத்திக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடியலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தரிசனம் செஞ்சுட்டு நலமுடன் வீடு திரும்புங்க. நன்றி. சந்திப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். வணக்கம்.